ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி காலைல 4 மணிக்கு எழுந்துச்சி தலைக்கு குளிச்சுட்டு வாசல்லாம் கூட்டி சாணி தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு விளக்கு வைக்க போனாங்க. உடனே தூரல் வந்துருச்சிங்க. சரின்ட்டு விடாத திரும்பவும் நான் விளக்கு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நேற்று நம்ம காட்டில் பொரிச்ச மொச்சையெல்லாம் உரிச்சிட்டு கத்திரிக்காய் போட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் என்னோட கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலாம் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தார். என்னோட ஸ்டைலில் கத்திரிக்காய் மொச்சை வந்து கிரேவி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் போட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு 2 பரட்டு நல்லா வேக வச்சிடணும். இந்த கேப்பில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 4 லவங்கப்பூ, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கத்திரிக்காய் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மசாலாலாம் போட்டு நல்லா பரட்டிட்டு நம்ம வேக வச்ச மொச்சையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு தண்ணியும் சேர்த்து ஒரு 3 விசில் போல் விட்டோம்னா நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் மொச்சை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த கிரேவி போட்டு குழந்தைங்கள சாப்பிட வச்சு சூப்பராக இன்றைக்கி ஸ்கூல் அனுப்பி விட்டாச்சுங்க.